சப்பா, ஒரு வேலையா வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சாச்சு. சரி, சும்மா அந்தால வெளியே போயிட்டு வருவோம். வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு போர் அடிக்கவும் செய்யுது. சும்மா அப்படி வெளியே போயிட்டே வருவோம். என்னடே முந்தியே வந்துட்டியே போல. நான் தான் இன்னைக்கு லேட் போலயே. ஆமாக்கா ஆமா, நீங்க தான் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா வந்துட்டியே. சரி வந்து உட்காருங்க. என்ன சதா, உங்க வீட்ல பிரச்சனைன்னு சொன்னாவே நீ வந்திருக்க? ஆமாக்கா, அதை ஏன் கேக்குறியே? என் மாமியாரும் என் நாத்தனாரும் வந்து ஒரு மாசம் ஆகுது. நானும் கிளம்புவாள்வேன்னு பார்த்தேன், கிளம்பவே முடக்காள்வே. அதான் நான் இன்னைக்கு எப்படியாவது அவளை கிளம்பிடணும்னு சொல்லி அவளை கிளப்பி விட்டுட்டு இன்னைக்கு வந்திருக்கேன். அவளை இருந்தால் வேணா வெளியே போகவும் முடியல, கொஞ்சம் லேட்டா வீட்டுக்கு வரவும் முடியல, வீட்டுக்குள்ள என்னால இருக்கவும் முடியல. சரி என்னனையாவது கிளப்பியே தீரணும்னு சொல்லி என் புருஷன் கூட சண்டையை போட்டு அவளோட கிளப்பி விட்டுருக்கேன் இன்னைக்கு. அது சரி, அதான் அவங்களாம் பேட்டாவில சதா, இன்னும் சிரிக்க வேண்டியதானே? ஏன் சோகமா இருக்க? அதை ஏன்க்கா கேக்கிய? காலையில இருந்து எல்லா வேலையும் நினைக்கி பார்த்துருக்கேன். அவிய ட்ரெஸ்ஸை பேக் பண்றது, அவிய சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, எல்லா வேலையும் பார்த்தது எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குக்க. அதான் என் மூஞ்சி இப்படி டல்லா இருக்குது. சரி அதை விடுங்க. என்னடே கூப்பிட்டியல்லா, என்ன விஷயம் சொல்லுங்க. ஏக்கா நானும் அதாக்கா வந்த நேரத்துல இருந்தே இந்த கிரிக்கில் வலிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன். இந்த கிரிக்கில் வலிக்கு என்ன பார்க்க கிரிக்க மாதிரி இருக்குது போல. ஒண்ணுமே சொல்ல மாட்டா கல்வக்க. அந்த கவரட்டு மதியக்கா வந்தப்ப நான் சொல்றேன் இதே தாக்கா சொல்லிட்டு இருக்காள்வ. எந்திரிச்சு போவும் விட மாட்டா கல்வ, பிடிச்சு வச்சுக்கிட்டே இருக்காள்வ. சொல்லியும் தொலைக்கிறக்காவ. என்னன்னு கேளுங்க கையில்வல்ட்ட. சரி லட்சுமி, அதான் நான் கேட்காமல, நீ கோபப்படாத. சரிக்கா, சீக்கிரம் கேட்டு சொல்லுங்கக்கா. எனக்கு வயல்ல அங்க நிறைய வேலை கிடக்குது. சரி லட்சுமி கேட்க. என்னடே சொல்லுங்க, என்னத்துக்கு கூப்பிட்டீங்க நீ? அது ஒன்றும் இல்லைக்க, எல்லாருமே டூருன்னு போறாவில்ல, நம்மளும் டூர் போமான்னு கேட்கறதுக்கு தான் கூப்பிட்டேன். இந்த முந்தா நேரத்து கூட பாருங்க, அந்த டேவிட் அண்ண கம்பெனிலேருந்து எல்லாரையும் டூர் கூப்பிட்டு போயிருக்காவ. என் வீட்டுக்காரர்லாம் போயிட்டு டூர் நல்லா இருந்துச்சு, டூர் அப்படி இருந்துச்சு, டூர் இப்படி இருந்துச்சுங்காரு. அதான் நம்ம எல்லாரும் குடும்பத்தோட கேங்காக போயிட்டு வருவோமான்னு கேட்கறதுக்கு கூப்பிட்டேங்க. அது என்னத்துக்கு? தேவையில்லாத செலவு. இங்கே மனுஷனுக்கு 1008 வேலை கிடக்கு. இந்த வேலையெல்லாம் போட்டுட்டு ஊர் சுத்தினா வழங்கி பேரு எல்லாம். கிழிஞ்சவாய் வாய்லட்டு, ஒரு நாள் டூர் தானே, எல்லாரும் குடும்பத்தோட போயிட்டு ஜாலியாக போயிட்டு வருவோமே. பிள்ளையெல்லாம் ஆசைப்படும், சந்தோஷமா போயிட்டு தான் வருவோமே. அது எதுக்கு போகக்கூடாதுன்னு இப்படி நிக்கியே? ஆமா லட்சுமி அக்கா, நம்ம எல்லாரும் போயிட்டு வருவோமே, நல்லா ஜாலியா இருக்கும். பிள்ளைகளோட நம்ம எல்லாரும் சந்தோஷமா போயிட்டு ஒரு இடத்த பார்த்துட்டு வருவோமே. நல்லா நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். குடும்பத்தோட போயிட்டு வருவோம்க்க. ஒத்துக்காங்களா நீங்களும்? ஆமா லட்சுமி அக்கா, ஒத்துக்கோங்களே. என்ன மட்டும் ஏன் சொல்லுதியா? மதியக்காவை கேளுங்க. அதெல்லாம் கோமதி அக்கா ஒத்துக்கிடுவாவ. நீங்க ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிட்டு வாங்க வயலட்டு. சரி அதெல்லாம் பிறகு பார்ப்போம். ஆமா என்னைக்கு டூர் போறீங்கன்னு சொல்லுதியே? இல்ல நாளைக்கு இல்ல நாளான்னு போவோமாக்க? வெள்ளி சனி ஞாயிறு இந்த மாதிரி. ஆமாக்கா அப்படியே போவோமே. சரி எங்களுக்கு ஓகே. நீங்க 2 பேரும் என்ன சொல்லுதிய? நான் கோமதி அக்கா வந்தா வாரேன். அப்ப சரி. கோமதி அக்கா நீங்க என்ன சொல்லுதிய? நான் எங்க வீட்ல கேட்டுட்டு சொல்லவா? ஏன்னா திடீர்னு அந்த மனுஷன் திட்டிடக்கூடாது. எல்லாமே நீயே முடிவெடுக்க அந்த மாதிரி எதுவும். அதான் அவர்கிட்ட கேட்டுட்டு சொல்லுதானே. சரிக்கா, நீங்க அப்ப அந்த அண்ணன்ட்ட கேட்டு சொல்லுங்க. ஆனா உங்களுக்கு வர்றதுக்கு விருப்பம் தானே, நான் அதனால உங்க பேரை எழுதி வச்சுக்கிடுதேன். சரி மினி, அப்ப நம்ம எல்லாரும் டூருக்கு போறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுக்க. எனக்கும் தான்க்க. எல்லாருமே இந்தாதான் இருந்து கதை விடுதாவளா? நம்ம போவோமா வேண்டாமா? ஜெசி வா, வந்து உட்காரு. ஆமாக்கா வாங்க, வந்து உட்காருங்க. சரிம்மா வாரேன். ஆமா ஜெசி உட்காரு. இடம் இருக்குதா? வனஜா கொஞ்சம் தள்ளி இரு. சரிக்கா. இப்போ உட்காருங்கக்கா.
சரிம்மா. அம்மா எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைக்க, நாங்கள் எல்லாரும் ஃபேமிலி டூர் போகிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நீங்களும் வாரீங்களாக்க உங்கள் குடும்பத்தோட? அப்படியாம்மா? அப்படி யாரெல்லாம் போறீங்க? வேற யாரும் இல்லக்க, நாங்க எல்லாரும் தான். அங்க இருக்க நாங்க எல்லாரும் எங்க குடும்பத்தோட போலான்னு இருக்கோம். நீங்களும் வாரிலக்க? அப்படி எங்களாண்டே போறிய? அது இன்னும் முடிவெடுக்கலக்க, இனிமே தான் எடுக்கணும். ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி வேற எங்கேயாவது தான் போகணும். இந்த இடம்லாம் பெய்யாச்சு, வேற ஏதாவது இடம் போகணுமான்னு இனிமே தான் முடிவெடுக்கணுக்க. அப்ப சரிம்மா. அப்ப எங்க வீட்டுல 3 பேர் பேரை எழுதிக்கா. நானும் என் 2 பிள்ளைகளும் வருவோம். அவர் வரமாட்டாவ, அவங்க வந்து கம்பெனி வச்சிருக்கனால அவர் வரமாட்டேன்ருவாரு. நாங்க 3 பேர் வருவோமா, எங்க 3 பேர் பேரை எழுதி வச்சுக்கா. சரிக்கா. அப்போ உங்க வீட்டுல 3 பேர் அப்படிதானக்க? ஆமாம்மா. என்ன ஜெசி, பிள்ளை எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டா? ஆமாக்க, அவளோட காலையில கஷ்டப்பட்டு எழுப்பி பெறப்பட்டு போக வச்சிருக்கேன் ஸ்கூலுக்கு. இனிமே வருவாள், ஆடி அசைஞ்சு பொறுமையாக தான் வருவாள் ஸ்கூல் விட்ட பிறகு. அது உங்கள் வீட்டு பிள்ளையெல்லாம் போயிருக்கா, இனிமே தான் பாப்பாள்வ. பார்த்துட்டு இனிமே அவளு கூட இனிமே பொறுமையாக பேசிக்கிட்டே வருவாள்வ. ஆமா, இவ்வளோ இனிமே லேட்டா தான் இன்னைக்கு வருவாள்வ. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு தானே கார்த்தியை வந்து அவனு பார்க்காள்வ. அதனால லேட்டா தான் வந்தா வருவாள்வ. ஆமாக்க, போம்ஸ்லே என் முழு சொல்ல தான் செஞ்சாள்வ. அங்கே வந்து அஜயும் ஜெனியும் படிக்கலாம். அதனால் நான் வந்து அவங்கள்ட்ட பேசிட்டு பொறுமையாக தான் வருவேன். ஸ்கூல்லாம் முழுசாக நான் சுற்றி பார்க்கல, சுற்றி பார்த்துட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாள்வ. அது சரி சரி, வரட்டு, பொறுமையா வரட்டு. சரிக்கா, டூர் போன நீங்களாம் இந்த மாதத்துலேயே இல்லை அடுத்த மாதத்துலையாக்க? முடிஞ்சா இந்த வாரத்திலே போக ட்ரை பண்ணுவோங்க. பிள்ளைகளுக்கு ஸ்கூல் லீவாக இருந்துச்சுன்னா நாளைக்கு நாளை மறுநாள் போல் நம்ம கிளம்பலாம். அப்போ சரிம்மா. சரிக்கா, அப்போ நான் வாரேன். பிள்ளைகள் வந்துடுற போது அதுக்குள்ளே அவளுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது செஞ்சு வச்சுட்டு வரேங்க. சரி மணி, போயிட்டு வா. சரிக்கா, அப்போ பிறகு பார்ப்போம். கோமதி அக்கா, உங்களுக்கும் ஜெஸ்ஸி அக்காவுக்கும் சொந்தங்காங்களே, அப்படி என்னக்கா சொந்தம்? இது தெரியாதாங்க உனக்கு? எனக்கு தெரியாதுக்க, அதான் கேட்கேன். அதுவா வனஜா, என் வீட்டுக்காரரும் ஜெஸ்ஸி வீட்டுக்காரரும் வந்து கூட பிறந்த அண்ணன் தம்பி. ஓ, அவ்வளோக்குள்ள சொந்தமாக்க? அப்போ உங்க புருஷன் அண்ணன், அந்த அக்கா புருஷன் வந்து தம்பி, அப்படியாக்க? ஆமா வனஜா, அது மட்டும் இல்ல, என் ஊரும் ஜெஸ்ஸி ஊரும் ஒரே ஊரு தான். நாங்க 2 பேரும் பக்கத்து வீட்டுக்காரங்க வேற. ஓ, உங்களுக்கு அப்பமே அப்ப ஜெஸ்ஸி அக்காவை தெரியும்னாக்க, அதான் அவங்க உங்ககிட்ட மட்டும் நல்லா பேசுதாவ. அப்படி இல்ல வனஜா, அவ வந்து யார் அவகிட்ட நல்லா பேசுதாங்களோ அவங்க எல்லார்ட்டையுமே நல்லா பேசுவா. நல்ல பிள்ளை. சரிக்கா. சரி, அப்ப டூருக்கு போறோம் அப்படிதானே? நான் எங்க வீட்டுல உள்ள வீட்டை போய் சொல்லிட்டு வரேன். நல்ல வேலை என் மாமியாரும் நாத்தனாரும் இன்னைக்கே அனுப்பி விட்டுட்டேன். சரி சதா, அப்ப நீ போய் சொல்லிட்டு வா. சரிக்கா, அப்ப பிறகு பாப்போம். சரிக்கா, அப்ப நானும் என் வேலையை போய் பாக்குறேன். டூருக்கு என்னைக்கு போறோங்கிறத சாயந்தரம் முடிவு எடுத்துட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்கக்க. சரி லட்சுமி, அப்ப நீ போய் உன் வேலையை பாரு. எக்க, டூருன்னு சொல்லிட்டோம், ஆனால் எங்கே போவேன்னு எனக்கு தெரியலையே சரியா. சும்மா இந்த ஊட்டி கொடைக்கானலே போயிட்டு வருவோம் மினி. அப்படிங்கிறீங்களோக்க, நம்ம ஊட்டி கொடைக்கானல் இதில் ஏதாவது ஒரு இடத்துக்கு போவோங்க. அதுக்கடுத்து பார்க்காத இடமான இந்த மூணாறு, அதுக்கப்புறம் அந்த ஸூ, அடுத்து ஃப்ளவர் கார்டன், இந்த மாதிரி பார்க்காத இடத்துக்கு போவோமாக்க. சரிடா, அப்ப நீங்க முடிவு எடுத்துட்டு பிறகு சொல்லுங்க, நம்ம சுத்தி பார்க்க போவோம். சரிக்க. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா FFT கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு, தொடர்ச்சி வீடியோ போடணுமா வேண்டாமாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. யாருமே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க காய்ஸ், தயவு செஞ்சு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.